எமது போயிறது சேவையை பொறுத்தளவுக்கு வடமாகாண மக்களுக்கான சேவையில் பாரிய லாபங்களை சம்பாதிக்கின்ற போயிறது சேவை. அந்த அடிப்படையில் அந்த பகுதி மக்களுக்கான හරියන්න හරිම තැනට යන්න. LOLC Finance හරියන්න හරිම තැන. பிரதானமான தேவைகளை செய்வது சம்பந்தமாக தான் நான் இங்கே எனது கேள்விகளை சமர்ப்பிக்கின்றேன். அந்த அடிப்படையில் முதலாவதாக கொழும்பில் இருந்து காங்கேசன்துறை வரையும், காங்கேசன்துறையில் இருந்து கொழும்பு வரையும் ஸ்ரீதேவி எனும் புயரதம் சேவையில் ஈடுபட்டிருந்தமையும் 2020 ஆண்டுக்கு பின்னர் கொரோனா நோய் தாக்க காலத்தின் பின்னர் அது இடைநிறுத்தப்பட்டது. அதை நீங்கள் அறிவீர்களா என்பதோடு அதனை மீண்டும் ஆரம்பிக்க முடியுமா? அதேபோல் இரண்டாவது கேள்வி, உத்தரதேவி எனும் போயிரதம் கொழும்பிலிருந்து காங்கேசன்துறை வரையும், காங்கேசன்துறையில் இருந்து கொழும்பு வரையிலும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமையும் அது 2023 ஆண்டு புகையிரத பாதை அபிவிருத்திக்காக இடைநிறுத்தப்பட்டதும், ஆனால் புகையிரத பாதை வேலைகள் முடிவுறுத்தப்பட்டும் ஏனைய இரயில் புகையிரத சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த புகையிரத சேவை ஆரம்பிக்கவில்லை என்பதனையும் அறிவீர்களா என்பதனால் அதை மீண்டும் ஆரம்பிக்க முடியுமா? அதேபோல மூன்றாவதாக பெலியத்த மாத்தரை கொழும்பு அனுராதபுரம் வவுனியா வரையும், வவுனியா அனுராதபுரம் கொழும்பு மாத்தரை பெலியத்த வரையுமான இருவழி பாதையாக ரஜரட்ட ரஜினி புகையிரத சேவை இருந்தமையும் அது தற்பொழுது அனுராதபுரம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதையும் அறிவீர்களா என்பதோடு அந்த சேவை வவுனியா வரை நீடித்து தர வேண்டும் என்பதும், ஏனென்றால் அனுராதபுரத்திற்கு அந்த ட்ரெயின் இரவு 8 மணிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அந்த ட்ரெயினில் 300, 400, 500 பயணிகள் வவுனியாவுக்கு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த பஸ்ஸில் மாறி வர்றங்கிறதே ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. மற்றது ரயில்வே வவுனியாவில் தங்கக்கூடிய வசதி இருக்கிறதால இந்த ட்ரெயின் கடந்த காலங்களில் மாதிரி வவுனியாவுக்கு வந்து அங்கிருந்தே காலையில் திரும்பி வர்றதுக்குரிய ஏற்பாடுகளையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் செஞ்சு தரவும், அதே போல குளிரூட்டப்பட்ட கொழும்பு காங்கேசன்துறை கொழும்பு எனும் இருவழி பாதை அதிவேக புகையிரத சேவை சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் மட்டும் நடைமுறைப்படுத்தப்படுவதை அறிவீர்களா? இச்சேவையை அனைத்து கிழமை நாட்களிலும் ஈடுபடுத்த முடியுமா? அதோட இதை கல்கிசை வரைக்கும், காங்கேசன்துறையிலிருந்து பெறப்படுற இந்த ட்ரெயினை கல்கிசை வரைக்கும் கல்கிசை வரைக்கும் இதை நீடித்து தர முடியுமா என்பதனையும், அதேபோல காங்கேசன்துறையில் இருந்து கொழும்பு வரை சேவையில் உள்ள இரவு தபால் போயிரதம் மொரட்டோ போயிரத நிலையம் வரை சேவையில் ஈடுபடுத்தப்படுவதற்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். தற்பொழுது சேவையில் உள்ள யாழ்தேவி புகையிரத சேவை இதற்கு முன்னர் கல்கிச புகையிரத நிலையம் வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமையும் அது தற்பொழுது கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதனையும் கௌரவ அமைச்சர் அறிவீர்களா என்பதனை மீண்டும் அச்சேவை கல்கிசை புகையிரத நிலையம் வரை நீடித்து தர முடியுமா என்பதனை இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், நான் ஆரம்பத்தில் கூறுறது போல பாரிய ஒரு வருமானத்தை புகையிரத சேவைகள் எமது வடபகுதி மக்களுக்கான இந்த ரயில்வேகள் மூலம் பெற்றுக்கொண்டிருந்தது. கடந்த கொரோனா தாக்கம் காலமும் அதே போல புகையிரத பாதைகள் அபிவிருத்திகள் செய்கிற அந்த காலகட்டத்தில் தான் இந்த சிலது இடைநிறுத்தப்பட்டு இப்படி மாற்றங்கள் நடந்துச்சு. இதை நான் மேற்குறிப்பிட்ட வகையில் ஒழுங்குபடுத்தி தந்தால் எமது வடமாகாண, குறிப்பாக வடமாகாணம் மட்டுமில்லை, அதற்கு இருக்கின்ற இந்த பாதைகளை பாவிக்கின்ற அனைத்து மக்களுக்கும்
பாரிய ஒரு நன்மைகள் பயக்கக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில் இதுகளை உரிய முறையில் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மெல்டால் விஸ்வாசனீய சஹනය